அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் துவக்கத்திலே நாம் கவனிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படிப்பட்ட முரட்டு சுபாவம் உள்ளவராய் முன்னே வாழ்ந்து வந்தார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு முன்பு வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய, அதாவது தர்சு பட்டணத்தானாகிய சவுலுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட அவலட்சணமாய் காணப்பட்டிருந்தது, எவ்வளவாய் அருவருக்கப்படத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார் என்பதை அவர் தொடர்ந்து பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கிறார். இதை நாம் கடந்த முறை சுருக்கமாக தியானித்தாலும் மீண்டும் நான் ஞாபகப்படுத்துகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்முடைய பழைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக சீர்குலையப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் அந்த வேதபாட சத்தியத்தில் நாம் அறிய வேண்டிய முதன்மையான காரியம், முதன்மையான சத்தியம். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க என்ன காரியத்தை குறித்து இங்க பேச சித்தம் கொண்டார் என்று சொன்னால், எவைகளை குறித்து பேசுவதற்கு ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டார் என்று சொன்னால், அவருடைய கடந்த கால வாழ்க்கையானது சரிந்து விழுந்து விட்டது. கடந்த காலத்திலே அவர் மாம்சத்தினாலே உலக பிரகாரமாய் கட்டி எழுப்பியிருந்த அவருடைய அத்தனை ஜீவியத்தினுடைய மேன்மைகளும் கீழே சரிந்து விழுந்து விட்டது என்பதை வெளிப்படுத்துகிறார். இதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும் என்று சொன்னால், இயேசுவை சந்தித்த சவுல், அவர் சந்திக்கிறதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் இயேசுவை சந்தித்ததற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இந்த வேதபாட சத்தியத்தில் நாம் சுருக்கமாய் தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் முதல் பகுதி நமக்கு என்ன வெளிப்படுத்தி தருகிறது என்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த மாம்சத்தையும் ஆண்டவர் பூஜ்ய நிலைமைக்கு கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஒட்டுமொத்த உலக மேன்மைகளை எல்லாம் ஆண்டவர் சரிந்து விழ பண்ணினார். எந்த சத்தியத்தின் அடிப்படையில் என்று கேட்பீர்கள் என்றால், அங்கே கர்த்தர் தம்மை எவ்விதமாய் வெளிப்படுத்தினார் தெரியுமா? அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொல்லுகிறார். இந்த நசரேயனாகிய இயேசுங்கிறத நீங்க அங்க படிக்க முடியாது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் சொல்லப்படாது, இந்த 22ல தான் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசுன்னு சொல்லும் போது நமக்கு வேதத்தில் தெளிவாக தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவன் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் என்னப்படுவார் என்று எழுதியிருக்கிறபடி, தீர்க்கதரிசி மூலம் எழுதியிருக்கிறபடி அந்த வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது என்று சொல்லி நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்ப நாசரேத் என்கிற ஊர்ல அவர் வளர வேண்டியது இருந்தது. அப்ப இங்கே கிறிஸ்துவனுடைய மாம்சீக பிறப்பை குறித்து, மாம்சீக வளர்ப்பை குறித்த அருமையான சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. எதனால் அவர் நசரேயன் எனப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது? அவர் நாசரேத் என்கிற ஊர்ல வளர்ந்தார். பாருங்க, தேவன் ஆவியாயிருந்த தேவகுமாரன், பிரகாசமுள்ள வெடிவெள்ளி நட்சத்திரமாயிருந்த தேவகுமாரன் உங்களையும் என்னையும் மீட்பதற்காக இந்த பூமியிலே பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பப்பட்டார் என்று சொல்லி ரோமர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த வேதபாட வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்கிற வெளியேறப்பட்ட சத்தியம் என்ன தெரியுமா? கிறிஸ்து இந்த பூமியிலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதைத்தான் 1 தீமோத்தி 3வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக அதைத்தான் ஆண்டவர் தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். நான் இயேசு வந்திருக்கிற அப்படி சாதாரணமா சொல்லல, நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. ஏன் நசரேயனாகிய இயேசு சொன்னார் தெரியுமா? இதுல 2 வித வெளிச்சம் இருக்கு. ஒன்னு என்னன்னா, நான் நாசரேத் என்கிற ஊர்ல பிறந்து வளர்ந்தேன், அதாவது பெத்லகேம் என்கிற ஊர்ல பிறந்தேன், நாசரேத் என்கிற ஊர்ல நான் வளர்ந்தேன். அப்ப அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. அப்ப நான் என்ன செய்தேன்? அந்த நாசரேத் என்கிற ஊர்ல நான் மாம்சத்தில் என்ன செஞ்சேன்? நான் வளர்ந்து வந்தேன், மாம்சத்தின்படி வளர்ந்து வந்தேன். சதையும் இரத்தமும் உடையவனாய், சதையும் எலும்பும் உடையவனாய் இந்த பூமியில ஒரு குறிப்பிட்ட இடத்துல நான் வளர்ந்து வந்தேங்கிறத தேவன் உங்களை என்னையும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிற கிருபாதார பலியா இந்த பூமியிலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் வெளிப்பட்டார் என்று வேதவசனம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இதைத்தான் நாம் 1 யோவான் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர்,
ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரை சாட்சி கொடுக்கிறவர் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. இதை நாம் திட்டவட்டமாய் அறிய வேண்டும். மாம்சத்தினாலும், அதாவது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆக அவர் ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர் அப்படிங்கிறத அவர் நசரேயன் என்கிற அந்த ஸ்தானம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் அவர் மாம்சத்தின்படியாய் அவர் வளர்ந்து அவர் வளர்ச்சி அடைந்தார். ஆக பிரியமானவர்களே, இங்கே தர்சு பட்டணத்தானாகிய சவுலை சந்திக்கும் போது அந்த தர்சு பட்டணத்தானாகிய சவுலை உணர்த்துவிப்பதற்கு கிறிஸ்து பேசின வார்த்தைகள் என்ன தெரியுமா? நசரேயன் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தினார். எப்பொழுதுமே ஒரு பாவி குணப்பட வேண்டுமே ஆனால் தவறான பாதையிலே நடத்தப்படுகிற ஜனங்கள், குருட்டாட்டத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள், தர்சு பட்டணத்தானாகிய இந்த சவுலை போல மாம்சத்துக்கு உட்பட்டு ஜீவிக்கிறவர்கள், முரட்டாட்டமாய் முரட்டு குணமுள்ளவர்களாய் ஜீவிக்கிறவர்கள் எந்த இடத்துல தான் உணர்வடைவார்கள் என்று சொன்னால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற சத்தியத்தை அறிகிற இடத்திலே. பிரியமானவர்களே, விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரமாக இருக்கட்டும், 3, 4, 5 சொல்லி நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல கிட்டத்தட்ட எல்லா அதிகாரங்களையும் எடுத்துக்கொண்டாலும் சரி, அங்க எல்லாம் கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தாவீதின் ஊரிலே வந்து பிறந்தார். அவர் நாசரேத் ஊரிலே வளர்க்கப்பட்டார். கிறிஸ்துவினுடைய மாம்ச பிறப்பு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. நான் ஏன் இது உங்களுக்கு சொல்லுகிறேன் தெரியுமா? இதை சொல்ல 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 தேவன் மாம்சத்தில் வந்து உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்மை வெளிப்படுத்தினாருங்கிற சத்தியத்தை வெளிப்படுத்த 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 அதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களுடைய இருதயத்தில் அவர்கள் குத்தப்பட்டார்கள், மனம் திரும்பினார்கள். மாய வித்தைக்காரர்கள் கூட அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி, விசுவாசித்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அவைகளை அறிக்கையிட்டார்கள். தங்களுடைய மாய வித்தை செய்யக்கூடிய அந்த புஸ்தகங்களை கூட அவர்கள் அக்கினிக்கு உட்படுத்தினார்கள் என்று சொல்லி கூட நீங்களும் நானும் வேதத்தில் அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்களிலே வாசிக்க முடியும். இதை கேட்கிற அருமையானவர்களே, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டாருங்கிற அந்த செய்தி தான் ஒரு மனுஷனை குணப்படுத்தும். அதை மறக்கவே கூடாது. தேவனை பற்றி எத்தனையோ செய்திகள் இருக்கு. அவர் இயற்கையை சிருஷ்டித்தார், குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்கும்படி செய்தார், தனிமையா இருக்கிறவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி பல விதமான செய்திகள் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார், எல்லாம் இருக்கு செய்தி. ஆனா எந்த செய்தி ஒரு மனுஷனை மனம் திரும்புதலுக்குள்ளே கொண்டு வரும்? எந்த செய்தி ஒரு பாவியை நீதிமானாய் மாற்றும் என்று சொன்னால், தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்கிற செய்தி. தேவன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த பூமியிலே வெளிப்பட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் அக்கிரமங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் வெளிப்பட்டார் என்கிற அந்த சத்தியமே உங்களையும் என்னையும் குணமாக்க கூடியது. மறக்க கூடாது பிரியமானவர்களே. அதனாலதான் தர்சு பட்டணத்தானாகிய சவுல்ட அவர் கதை பேசிட்டு இருக்கல, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை வெளிப்படுத்துகிறார். அது பாயிண்ட் 1. 2வது பாயிண்ட் என்ன தெரியுமா? அப்போ நசரேயனாகிய இயேசுவை தான் கொலை செஞ்சிட்டாங்களே. சவுலுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் அவனுக்கு தெரியும். நசரேயனாகிய இயேசுவை தான் கொலை செஞ்சிட்டாங்களே. அப்ப நசரேயனாகிய இயேசு இப்ப பேசிட்டு இருக்கிறாரு. நசரேயனாகிய இயேசு கொலை செய்யப்பட்டுட்டாரு, அவர் எழுந்திருக்கலங்கிறது யூதர்களுடைய நம்பிக்கை, உங்களுக்கு தெரியும். அப்படி அவர் உயிர் தெழுந்ததை கூட வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சேவகர்களுக்கு, போர் சேவகர்களுக்கு பணம் கொடுக்காங்க. அப்படிதானே? முக்கியஸ்தர்கள் என்ன செய்றாங்க? அன்னைக்கு ஆலயத்தில் இருந்த முக்கியஸ்தர்கள் என்ன செய்றாங்க? பணம் கொடுத்து சரிப்படுத்துகிறத வெளியே சொல்லிருங்க. எப்படி? இந்த இயேசுடைய எத்தன் அவனுடைய சீசர்கள் அவருடைய சரீரத்தை என்ன செஞ்சிட்டாங்க? திருடிட்டு போயிட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிருங்க. உயிர்த்தெழுந்த செய்தி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பணம் கொடுத்து அதை மறைத்தார்கள் சொல்லி மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்ப யூதர்களுக்குள்ளே நிலவி வந்த ஒரு விதமான பொய்யான செய்தி என்ன? இயேசு உயிர் தெழவில்லை என்று சொல்லி பொய்யாய் அவர்கள் பொய்யை நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசு 3ஆம் நாளிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுந்தார்.
நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்ப தர்சு பட்டணத்தானாகிய சவுலை கிறிஸ்து எவ்விதமாய் சந்திக்கிறார் என்று சொன்னால், அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதையும், அதாவது மரணத்தை குறித்து பேசுகிறார். அது மட்டும் இல்ல, நீர் யார் ஆண்டவரே, நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்பதான் சொல்றாரு, நம்ம பார்க்கிறோமே அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பார்க்கிறோமே, ஆண்டவரே நீர் யார் என்றேன். அவர் சொல்றார், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே. தேவன் அப்படின்னு சொல்லிருக்க வேண்டியதானே. ஏன் நசரேயனாகிய இயேசு சொன்னார் அப்படின்னா, இப்ப நான் தான் உனக்காக மாம்சத்துல வெளிப்பட்டேன், அப்போ உண்மைதான் கொண்டுட்டாங்களே, நீர் எப்படி பேசிட்டு இருக்கிறீர்? செத்தவங்க யாராவது பேசுவாங்களா? சொல்லுங்க, செத்து போனவங்க யாராவது பேசுவாங்களா? வாய்ப்பு இல்லையே. அப்ப செத்து போயிட்டாலும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, மரித்தே ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த சத்தியத்தை தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அறிந்து விசுவாசிக்க வேண்டும். அவனு சொல்லட்டுமா, தவறான பாதையில போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், அது வாலிபர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், மாம்சத்துக்கும் உலகத்துக்கும் இடம் கொடுத்து சோரம் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி மாம்சத்தின்படியே ஜீவிக்கிற, மாம்சத்தின்படியே வாழ்கிற ஜனங்கள் எப்பொழுது மனம் திரும்புவார்கள் அல்லது எப்பொழுது குணப்படுவார்கள், எந்த இடத்துல குணப்படுவார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாய் காண்பிக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின், கிறிஸ்து இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டா, தேவகுமாரனாகிய கிறிஸ்து மனுஷகுமாரனா இயேசு என்கிற பெயர்ல வெளிப்பட்டு உங்களுடைய என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் கல்வாரி சிலுவையிலே நிவர்த்தி செய்தா, அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அதைத்தான் தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே சொன்ன என்ன அர்த்தம் பாருங்க. அவ இன்னொரு உயிரோடு இருக்கிறாரா? ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால தானே செத்துட்டாருன்னு சொல்லி சொன்னாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னால தானே அவர் செத்து முடிஞ்சுன்னு பார்த்தேன். ஆனா என்கிட்ட பேசிட்டு இருக்கிறவர் அவரா? ஆமா, நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேன். கிறிஸ்து தம்மை உயிரோடு இருக்கிறவராக தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்கு வெளிப்படுத்தினா. இந்த சத்தியம்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை, அதாவது தர்சு பட்டணத்தானாகிய சவுலை அசைத்தது, வெகுவாய் அசைத்தது, துரிதமாய் அசைத்தது. நம்முடைய வாழ்க்கையை அசையணுமா? சும்மா எதையாவது கதையா பேசிட்டு இருக்க கூடாது. ஆதிகால பரிசுத்தவான்கள் இதைத்தான் பிரசங்கிப்பாங்க. எது தெரியுமா? கிறிஸ்து மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக ஒரு அடக்கம் பண்ணப்பட்டார், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் உயிர் தெழுந்தார், நம்மை நீதிமான்களை மாற்றுவதற்காக அவர் எழுப்பப்பட்டார். ரோமர் 4வது அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சத்தியம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்தில் நாம் காணக்கூடிய வெளியேறப்பட்ட சத்தியங்கள் என்ன தெரியுமா? பாருங்க, கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கிறிஸ்து தாம் மாம்சத்திலே நசரேயனாக இந்த பூமியில வெளிப்பட்டாருங்கிற அந்த வெளிச்சத்தையும் அந்த வெளிப்பாட்டையும், இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன், இந்த நசரேயனாகிய இயேசுவை கொலை செஞ்சாங்கன்னு சொல்லி சவுலுக்கு தெரியும், இன்னும் உயிரோடு இருக்குங்கிற அந்த சத்தியத்தையும் காண்பித்து கொடுக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தேவன் எவ்வளவாய் உன்னை நேசிக்கிறார். தர்சு பட்டணத்தானாகிய சவுலே, நீ கெட்டு போக கூடாதபடிக்கு, நீ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் தம்முடைய கிறிஸ்துவை எவ்வளவாய் நாசரேத்து ஊர்ல வளர செய்தா. அவர் வளர்ந்து உனக்காக கல்வாரி சிலுவையில பலியானாரே என்கிற அருமையான சத்தியத்தை தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். சரியா, இந்த வெளிச்சத்துல என்ன காரியத்தை நான் கற்றுக்கொள்றேன்? இப்படி தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவர் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார், கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார்ங்கிற இந்த சத்தியத்தை தர்சு பட்டணத்தானாகிய சவுல் அறிந்து விசுவாசிக்கிறதுனால அவருக்கு என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு கேட்டா, என்ன பிரயோஜனம் தெரியுமா? அவருக்குள் அதுவரைக்கும் இருந்த அத்தனை மாம்சீகமும் களைந்தெறியப்பட்டது, அவருக்குள் காணப்பட்டிருந்த அத்தனை முரட்டாட்டங்களும் வேறறுக்கப்பட்டது. அவர் எப்படிலாம் சொல்லுவார் தெரியுமா? நீங்க கலாத்தியர் 1வது அதிகாரம்
13ஆம் வசனத்திலிருந்து வாசு பாருங்க. அங்கே பைபிள் சொல்லுது, அவர் சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்தார், பாழாக்கி கொண்டிருந்தார். அதெல்லாம் நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 1வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை பாழாக்கி என் ஜனத்தினால் என் வயதில் உள்ள அநேகரை பார்க்கிலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். அப்படி இருந்தும் கர்த்தரனை தம்முடைய கிருபையினாலே அழைத்தாருங்கிற சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவரும் கூட மரண பரியந்தம் துன்பப்படுத்தினது சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை கவனிச்சீங்கன்னா அதுல அவர் சொல்றாரு, நான் என்ன செய்தேன்னா, நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலைகளில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். துன்பப்படுத்தின மட்டும் இல்ல, நீங்க அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3ஆம் வசனத்துல. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் பவுலுடைய வாழ்க்கை அவ்வளவு மோசமானது. முரட்டாட்டம் உள்ள மனுஷன், பிறர் மேல் அன்பே கிடையாது. ஆனா இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவ இவன் அறிந்து கொண்ட அந்த நாள் முதல் அவன் பிறரிடத்திலே அன்புள்ளவனாய் காணப்பட்டான். முரட்டு சுபாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு தனிந்து போனது. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா? அடிதடி, ரவுடித்தனம். நீங்க வேதத்துல பாருங்க, இதே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அவன் சீரிதான் பிரதான ஆசாரியத்துக்கு போறான். சீரின் போட்டிருக்க போடலையா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசு பாருங்க. அவன் சீரிக்கிட்டு தான் போவான், போட்டிருக்க போடலையா? சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியத்துக்கு போய் அப்படின்னு பாக்குறோம். இந்த சீரி அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு பீரி அப்படிங்கிறத ஞாபகம் வருது. ஏன்னா எந்த கோத்திரத்தான் தெரியுமா? சொல்லுங்களேன். பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான் தான், ஆபிரகாமின் சந்ததியான் தான். ஆபிரகாமின் சந்ததி இஸ்ரவேல் வம்சத்தான் தான். இஸ்ரவேல் வம்சத்துல 12 கோத்திரங்கள் இருக்குது. அதுல இந்த தர்சு பட்டணத்தானாகிய சவுல் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்க முடியும். பென்யமின் கோத்திரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுது? ஆதியாகமத்தின் புத்தகம் 49வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, பென்யமின் பீறுகிற ஓனாய், காலையில் தன் இரையை பட்சிப்பான், மாலையில் தான் கொள்ளையிட்டதை பங்கிட்டுக் கொள்வான். அவன் பீறுகிற ஓனாய் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. யாரை குறித்து? பென்யமினை குறித்து. நான் சீரின்னு சொல்லும் போது நான் பீரி அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். அவனுக்கு சொல்லட்டுமா பிரியமானவர்களே? இதை சீரிக்கிட்டு பாருங்க, சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா சவுளுடைய ஆதிக்கத்தை பார்க்கலாம், பழைய சவுளுடைய ஆதிக்கத்தை பார்க்கலாம். கணவனை மனைவி சீரிக்கிட்டு இருப்பாங்க, அல்லது மனைவிய கணவன் சீரிக்கிட்டு நிற்பாங்க. நிறைய குடும்பங்கள்ல பாருங்க, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளைகள் பெற்றோரை சீரிக்கிட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி சொல்ல நான் கேட்க முடியும்? நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு தெரியும் எல்லாம். அப்புறம் முட்டிட்டு முழிக்கும் போதுதான் ஐயோ தகப்பனார் சொன்னாரு அப்படிங்கிறது தெரிய வரும். நீ எத்தனை பிள்ளைகள் சீர்றாங்க தெரியுமா? இதெல்லாம் தர்சு பட்டணத்தான் சவுளுடைய வம்சாவளி போல, இதெல்லாம் பென்யமின் கோத்திரத்தை போல பீறுகிற ஓனாய் அவனும் சீறி கொண்டு இருக்கிறான், இறைய பச்சிப்பான். சவுளுக்கு கிடைச்ச பென்யமின் கோத்திரத்தானாகிய சவுளுக்கு கிடைச்ச இறை என்ன தெரியுமா? ஆதிகால திருச்சபை, பரிசுத்தவான்கள். அவங்களை வேட்டையாடிக்கிட்டு இருக்கான், வேட்டையாடுறான், விடமாட்டேன், அவங்க மேல இறக்கமே வைக்காம இழுத்துட்டு போறான். அதான் பார்த்தோமே அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து, அப்படின்னா ஒரு வீடு கூட விடல, வீடுகள் தோறும் நுழைஞ்சு புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோமே. பிரியமானவர்களே, எவ்வளவு மோசமான நடக்கை உள்ள மனுஷன், கொலை பாதகன், மறிக்கிற வரைக்கும் அவங்களை வாதிப்பானா. எவ்வளவு ஒரு முரட்டாட்டமான மனுஷன் பார்த்தீங்களா? நான் சொல்லட்டுமா? தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு என் ஒட்டுமொத்த பாவங்களை நிவர்த்தி செய்து அவர் நான் நீதிமானாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். இன்றைக்கும் நசரேயனாகிய இயேசு உயிரோடு இருக்கிறாருங்கிற கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்த செய்தியை
கேட்கிற முரட்டாட்டமான தர்சு பட்டணத்தானாகிய சவுல் தன்னிலே மாற்றத்தை கண்டடைந்தான். எது தெரியுமா மாற்றத்தை கொண்டு வரும்? தேவனை அறிகிற அறிவு. தேவன் எனக்காக இந்த பூமியில மனுஷனாய் வந்தா, எனக்காக ரத்தம் சிந்தினா, என்னுடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் கிறிஸ்து வெளிப்பட்டா. அந்த சத்தியத்தை பார்க்க பார்க்க முரட்டு சுபாவெல்லாம் மாறிடும். வீட்டுல யாராவது சீர்றீங்களா? சுபாவங்கள்லாம் மாறிடும். உண்மையிலே சொல்றேன் பிரியமான, சுபாவங்கள்லாம் மாறிடும். சபையில கூட சீர்னா கூட நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? சொல்ல வேண்டியது சொல்லி பார்ப்போம். அதுக்கு மேலேயும் கேட்கலன்னா என்ன செய்வோம் தெரியுமா? உங்க காரியம் பாருங்க அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருப்போம். சண்டை போட மாட்டோம், சாந்தமா போயிடுவாங்க. நான் சில வலுக்கட்டாயமா அப்படி சண்டை போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு சத்தியம் தெரியல. தேவன் எனக்காக இந்த பூமியில மாம்சத்துல வெளிப்பட்டாருங்கிற அந்த உணர்வு உங்களுக்கு கிடையாது. சீர்றது, வம்புழுக்கணும், சண்டை போடணும். சிலருக்குலாம் சண்டை போடவே தூக்கம் வராது. சிலர்லாம் சொல்லி யாரையாவது பிடிச்சி ஏசணும், அப்பதான் உங்களுக்கு தூக்கம் வரும். இப்படியும் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. நிறைய முரட்டாட்டமான கிறிஸ்தவங்களுக்கு தெரியும். என் கையை பார்த்தாலே தெரியும். நம்மளை சுத்தி நிறைய முரட்டாட்டமான, இன்னும் என் கையை பாருங்க உங்களுக்கு தெரியும், முரட்டாட்டமான அப்படி எண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முரட்டாட்டமான கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. அடிதடி கிறிஸ்தவர்கள். அவங்க எல்லாம் அவங்க ஊழியக்காரங்களை யாராவது சொல்லிட்டாங்கன்னு போகுது, அவ்வளவுதான், அட்டிதான். நம்ம சரௌண்டிங் எல்லாமே அப்படிதான். இந்த சரௌண்டிங் எல்லாமே கூடுமான வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க. அவ எவ்வளவு முரட்டாட்டம். நம்மளும் அப்படித்தானே வாழ்ந்தோம். யோசிச்சு பாருங்க. நம்மளும் இந்த மாதிரி சுத்தி இருக்கிற ஜனங்கள் போலதானே வாழ்ந்து வந்தோம். நம்மள அதை பத்தி யாரும் பேசினா அவ்வளவுதான். நம்ம நம்பிக்கையை பத்தி ஏதாவது விரோதம் பேசிட்டாங்கன்னா, நம்ம தாயை பத்தி ஏதாவது பேசிட்டாங்கன்னா அவ்வளவுதான், பேயா மாறிடுவோம். அவ்வளவு முரட்டாட்டமாய் வாழ்ந்து வந்தோம் பிரியமானவர்களே. இந்த தேவன் என் மேல எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறா, என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா. அந்த அன்பை அந்த விளங்கிக் கொள்ள இந்த தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுலுடைய முரட்டு சுபாவங்கள் எல்லாம் சாந்தமாய் மாறிவிட்டது. முரட்டு சுபாவங்கள் எல்லாம் களைந்தெறியப்பட்டு விட்டது. அது மட்டுமா? பிலிப்பியருக்கு வாங்க. கலாத்தியர்ல பார்க்கிறோம் முரட்டு சுபாவம் உள்ள மனுஷனா இருந்தான். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. மாம்சத்தின்படி அவனுக்கு பயங்கர மேன்மை பாராட்டல் இருந்துச்சு. தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுலுக்குள்ள மேன்மை பாராட்ட நினைச்சா எவ்வளவு மேன்மை பாராட்டலாம், அதெல்லாம் அவனுக்குள்ள இருந்தது. பாருங்க, பிலிப்பியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்றார், மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக எப்படி செய்யலாம். உடனே ஒரு மாம்சப்படி இருந்தார் அப்படின்னு சொல்லல. ஆனா அவர் எவ்வளவு மேன்மையா இருந்தாருங்கிறத நீங்க முதல்ல பாருங்க. இந்த இடத்துல மேன்மை பாராட்டிட்டு இருக்காரு நான் சொல்ல வரல. பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் ஒரு மேன்மை பாராட்டல. அவருக்கு லாபமா இருந்த அந்த உயர்ந்த பதவிகளை கூட நஷ்டம் என்று விட்டுட்டாராம். எப்போ? தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். கிறிஸ்துவின் மரணத்திலே என்னுடைய பழைய வாழ்க்கை மாண்டு விட்டது. கலாத்தியர் 2:20 படி கிறிஸ்துடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதுதான் நசரேயனாகிய இயேசுவை தமஸ்குவின் பாதையில் கண்டுகொண்ட சரியான அனுபவம். மீண்டும் சொல்லுகிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்கிற அந்த வெளிச்சம்தான் தமஸ்குவின் பாதையில் தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் நசரேயனாகிய இயேசுவை கண்டுகொண்ட அற்புதமான காரியம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்துல பார்த்தா அவருடைய லாபத்தெல்லாம் பேசுறார். அவருக்கு லாபமா இருந்தத, ஆரம்பத்துல இருந்ததை சொல்றார். பாருங்க என்ன லாபம் பாருங்க. 5ஆம் வசனத்துல சொல்றார், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு, அதுதான் நீங்க படிக்கணும். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு. ஏன் இவ்வளவு மேன்மையும் தூக்கி எறிஞ்சிட்டாரு? இவ்வளவு மேன்மை நஷ்டம் என்று என்றதுக்கு
அவருக்குள்ள என்ன வெளிப்பாடு இருக்கு அப்படின்னு கேட்டா, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு. நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு, குழப்பமே வரக்கூடாது. இந்த ரெண்டு பேரும் வேற வேற ஆளான்னு கேட்டா இல்ல, ஒரே நபர் தான். இயேசுவும் சரி கிறிஸ்துவும் சரி ஒரே நபர் தான். ஆனா அவர் மேல தேவகுமாரனா இருக்கும்போது அவருக்கு பேர் என்ன தெரியுமா? கிறிஸ்து. அவ தேவகுமாரனாகிய கிறிஸ்து உங்களை என்னையும் மீட்டு கொள்ளும்படிக்கு மீட்கும் பொருளாக மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வருகிறார். பாத்தீங்களா? மனுஷகுமாரனா வெளிப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? அப்ப அவருக்கு பேர் என்ன பேர் தெரியுமா? இயேசு. அவருக்கு என்ன பெயரிடுவாயாக? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்துன்னு போட்டிருக்குதா? இல்ல, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி மத்தேயு 1:21 வாசிக்கிறோம். அப்ப ஏன் இந்த இடத்துல இந்த வெளிச்சத்தை சொல்றாருன்னா, அவ்வளவு மேன்மையும் எதை அறிகிற அறிவினால ஜீரோ ஆயிட்டு பூஜ்ஜியம் ஆயிட்டுன்னு சொல்றாரு. கிறிஸ்து இயேசுவை, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. நான் ஆரம்பத்திலும் சொல்லிட்டே இருக்கேன், கிறிஸ்து இயேசுன்னு ஏங்க கொண்டு வர தெரியுதா உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து இயேசுவாக வெளிப்பட்டா, வானத்தில் இருந்தவர் விண்ணில் இருந்தவர் மண்ணிற்கு வந்தா. அவ்வளவுதான். இதான் சாப்டர். என்னை காப்பாத்துறதுக்கு அவர் வானத்திலே இருந்தா நம்ம காப்பாற்ற முடியாது. வானத்திலே இருந்தா என்ன செய்ய முடியாது, என்னை காப்பாற்ற முடியாது, பூரணமான பலி செலுத்த முடியாது. அப்ப தேவன் என்ன செய்கிறாரு? அந்த வார்த்தை மாம்சமாகி எவ்வளவாய் நம்மை நேசித்திருக்கிறார் பாத்தீங்களா? இந்த நேசத்தை நம்ம அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நாடகம் சினிமால நிக்க முடியாதுங்க. ஒரு விதமான போலியான கிறிஸ்தவ மார்க் என்ன செய்ய தெரியுமா? நல்ல சர்ச்சுக்கு வருவாங்க, நல்ல ஜோம் பண்ணுவாங்க, பைபிள் வாசிப்பாங்க, வெளியே கூட்டங்களுக்கு ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போவாங்க, ஆனா வீட்டுல உட்காந்து நல்ல நாடகம் பார்ப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா போதும், ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம், கடமை முடிஞ்சிட்டு அப்புறம் வீட்டுல போய் சன் டிவி வைங்க, அப்புறம் இது சிடி போடுங்க, அப்புறம் பென்ட்ரைவ்ல இதை போடுங்க, யூடியூப்ல நெட் வைஃபை கனெக்ஷன் மூலமா யூடியூப்ல அந்த படத்தை போடுங்க, அந்த ரஜினி படத்தை போடுங்க, அப்புறம் இந்த படத்தை போடுங்க, புதுசா இறக்கிருக்க அந்த படத்தை போடுங்க. எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு சேட்டைகள் தெரியுமா? நான் சொல்றேன், உண்மையிலே அவங்களுடைய ஜீவியம் அசைக்கப்படல, சும்மா கடமைக்கு இங்க வந்துட்டு போவாங்க, அவ்வளவுதான். தேவன் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டா. பவுல் அதை அறிந்துகிட்டார் பாருங்க. தர்சு பட்டணத்தாகிய சவுலுடைய வாழ்க்கை அந்த ஒரே டைம்ல பிரம்மாண்டமான மாற்றத்துக்குள் போய்விட்டது. நான் சொல்லுவேன், there was a radical change in the life of the Saul. There was a radical change in the life of Saul of Tarsus. Saul of Tarsus. தர்சு பட்டணத்தாகிய சவுலுக்குள்ளே பிரம்மாண்டமான மாற்றம். காரணம் என்ன? நஸ்ரேனாகிய இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமா, மரித்தார். அவருடைய மரணத்துல என் பழைய வாழ்க்கை மரித்து விட்டது. அவருடைய உயிர்த்தெழுதல்ல இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். இனி முரட்டு சுபாவம் கொண்ட நான் அல்ல, இனி சபையை பாழாக்கி கொண்டு வந்த நான் அல்ல, சபையை துன்பப்படுத்தி கொண்டு வந்த நான் என்கிற ஆதாம் அல்ல, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற காண்பிக்கிற அந்த நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். அதனால சொல்றார், நான் பென்யமீன் கோத்திரத்தான், இஸ்ரவேல் கோத்திரத்தான், பென்யமீன், ஆமா இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான். எவ்வளவு மேன்மை பாராட்டுறாரு. நீ சிலருக்குள்ள இப்படி பெருமை இருக்கும், நல்ல சபைக்கு வருவாங்க, ஆனா இன்னும் தர்சு பட்டணத்தானாகிய சவுலாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஜாதி. நான் கடந்த முறை கூட சொல்லியிருக்கிறேன், நான் மீண்டும் அடுத்து கொடுக்க நினைக்க கூடாது. பவுல் அதைத்தான் சொல்றாரு. நான் மேன்மை பாட்டினது எப்படிலாம் மேன்மை பாராட்டலாம்? என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, அழகா சொல்றாரு. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான். 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் என்ன அர்த்தம்? ஆபிரகாம் சந்ததி. ஏன்னா 8ஆம் நாள்ல ஆண் பிள்ளை எல்லாம் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணப்படணுங்கிறத ஆண்டவர் நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்பாகவே ஆபிரகாம் இடத்துல பேசினார் என்று ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண் பிள்ளை அத்தனையும் பிறந்த 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணப்படணும். அதனாலதான் அவர் சொல்றார், 8ஆம் நாள்ல விருச்சனம் பண்ணப்பட்டவன் இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரம். என் ஜாதி என்ன தெரியுமா? என் குலம் என்ன தெரியுமா? அதுலயும் ஜாதியிலையும் நிறைய வகை இருக்கு. கூடுனது, ஒரே இனத்துல கூடுனது, குறைஞ்சது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி. அவன் நரகத்துல தான் கேட்க போறாங்க. அவன் யார்? அவன் எந்த ஜாதிப்பா? அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அவனை அங்க நரகத்துல அக்கினியும் கந்தகம் சேர்த்தே போட்டுருங்க.
அவன் யார்? ரெண்டாவது ரகமா, ரெண்டாவதா, அந்த இனத்துல ரெண்டாவது கூட்டமா, ரெண்டாவது குரூப்பா? அவனுக்கு அக்கினில போட்டுரு. மூணாவதா அவனை புழுக்கல்ல தள்ளிரு, அவியாத புழுக்கல்ல தள்ளிரு. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு இருக்கக்கூடாது. அதனாலதான் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு மேன்மை இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அத்தனையும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி, கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அதான் கிறிஸ்து இயேசுவைன்னு சொல்லும் போது நீங்க கவனிக்கணும், ஆவியாய் இருந்தவர் எனக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியாய் இருந்த கிறிஸ்து இந்த பூமியில மாம்சமா இயேசுங்கிற பேர்ல வெளிப்பட்டா. என்மேல் தேவன் வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. இந்த அன்பை நான் உணர்ந்தேன்னு வச்சுக்கீங்களேன், என்னால பாவமே செய்ய முடியாது, சுட்டு போட்டா கூட முடியாது. என்ன என் கையை பிடிச்சு நீ இப்ப கையெழுத்து போட்டே, பொய் கையெழுத்து போட்டே ஆனாலும் முடியாது. உனக்கு 10,000 கோடி தர்றேன், இந்த இயேசு வேண்டான்னு சொல்லி சொன்னா முடியாது. நீ 10,000 கோடி இல்ல, நீ என்னை சுட்டு போட்டா கூட சரி, என்னை வெட்டி போட்டா கூட சரி, இந்த ரத்தம் எல்லாம் இயேசு அப்படின்னு சொல்லி தான் துடிக்கும். அப்படிங்கிறதுல வைராக்கியமாய் ஆதிகால பரிசுத்தவான்கள் வாழ்ந்தாங்க பிரியமானவர்களே. காரணம் என்ன தெரியுமா? தேவன் என் மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியது. எனக்காக தம்முடைய உயிரையே கொடுத்தாரு. அப்ப நான் இந்த சாதாரண ஒண்ணை விட மாட்டேனா? உயிரையே கொடுத்த ஆண்டவருக்கு ஒரு நாடகத்தை விட முடியாதா? யோசிச்சு பாருங்க. உயிரே கொடுத்த ஆண்டவருக்காக ஒரு சினிமாவை விட முடியாதா? உயிரே கொடுத்த ஆண்டவருக்காக அந்த ஜாதி வெறியை விட முடியாதா? பிரியமானவர்களே, நாம் எங்கே நிற்கிறோம்? தர்சு பட்டணத்தாகிய சவுலுக்குள்ளே பிரம்மாண்டமான மாற்றம் உண்டானது. இது அனனியா எப்படி பேசுறாருன்னு கொஞ்சம் கவனிங்களேன். அனனியா சொல்லும் போது நீங்க கவனிக்கலாம். அவன் நீதிபரரை தரிசித்தானாம். பாருங்க, அப்பா, நீதிபரர். இப்ப நீங்க பார்க்கலாம், அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. 14ஆம் வசனம். அப்பொழுது அவன் நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும். பாருங்க, தேவனை அறியறதுக்கு தான் அவர் தரிசனமாய் இருக்கிறார். தேவனை அறியணும், நீதிபரரை தரிசிக்கவும், அவருடைய திருவாய் மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கும் முன்பாக அவருக்கு எப்படி இருப்பாய்? சத்தமா சொல்லுங்க. கண்டவைகள் கேட்டவைகளை குறித்து பார்த்துக்கங்க. கண்டவைகளையும் கேட்டவைகளையும். சரி, எதை கண்டார்? ஒளியை கண்டார், அப்படிதானே? அந்த தரிசனத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. மத்தியானத்துல தான் அது நடக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோம். 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அப்போஸ்தலர் 22:6 அது மத்தியானத்துல நடக்கு. நைட்டு நினைக்க கூடாது, சாயங்காலம் நினைக்க கூடாது, மத்தியானத்துல நடக்கு. அப்ப ஒரு ஒளியை கண்டார். சூரியனை விட பிரகாசிக்கக்கூடிய ஒரு ஒளியை கண்டார். பேரொளின்னு போட்டிருக்கு. அவரை சுற்றி பிரகாசிக்கு, என்னை சுற்றி பிரகாசித்துன்னு சொல்ற. அது வரைக்கும் கண்ணு தெரியுது, அது பிறகு கண்ணு பார்வை போயிடுச்சு. அப்ப சுற்றி பிரகாசிக்குது. சரி, ஒளியை கண்டா. நீ கண்டவைகளை குறித்து சாட்சி கொடுக்கணும். பாத்துக்கங்க, சகல மனுஷருக்கும் சாட்சி கொடுக்கணும். கண்டதை குறித்து ஒளி. கேட்டது என்னது? நஸ்ரேனாகி இயேசு நானே. இந்த ஒளி எப்படி சொல்லும் போது, கிறிஸ்துவானவர் தம்மை இந்த பூமியில அவர் மாம்சத்தில் இருந்தபோது தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் தெரியுமா? மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருந்தபோது தம்மை எப்படி வெளிப்படுத்தினார் என்று அங்கே யோவான் 8வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது, யோவான் 8வது, ஒரு நிமிஷம், யோவான் 8 அல்ல 12வது அதிகாரம். யோவான் 12வது அதிகாரத்துக்கு நாம் வரும்போது அங்கே ஒளியை குறித்து கர்த்தர் பேசுகிறார் 35ஆம் வசனத்திலிருந்து. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? இப்போ கொஞ்ச காலம் ஒளி எப்படி இருக்கும்? உங்களிடத்துல இருக்கும். அதுக்கு ஒளி இருக்காதான். அப்ப அந்த ஒளி உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றது எதை பத்தி பேசுறான்னு புரியுதா உங்களுக்கு? கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் பேசுறாரு. அவர் மரித்து போகிறது வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. அப்ப ஒளி உங்களோடு இருக்கும், கொஞ்ச காலம் உங்களோட இருக்கும் சொல்றாரு. ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான் சொல்றாரு. 36 பாருங்க. ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்றார். அப்படின்னு என்ன சொல்ல வரான்னு தெரியுதா உங்களுக்கு? தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறாருங்கிறத நம்பு. உண்மையா இல்லையா? அதான் அர்த்தம். யூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காங்க. இவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட மேசியா அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டுக்காங்க. இயேசுங்கிற பெயர்ல பெத்லகேம் ஊர்ல பிறந்து நாசரேத் ஊர்ல வளர்ந்த இந்த இயேசு தான்
கிறிஸ்து அப்படிங்கிறத யூதர்கள் ஏற்றுக்கொள்ளல. அதான் அவர் சொல்றாரு, என்னை ஏற்றுக்கன்னு சொல்றாரு. உடனே ஒளின்னு சொன்ன உடனே அவர் ஒரு பெரிய ஒரு ஒளியை வச்சுக்கிட்டே போறாரு, டார்ச் அடிச்சுக்கிட்டே போவார். அந்த டார்ச்சை யாருக்கெல்லாம் வேணுமோ வாங்க அப்படி சொல்லி கூப்பிடல. ஒரு பந்தத்தை ஒரு தீப்பந்தத்தை வச்சிருக்காரு, இல்ல 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 இல்ல. அவர் எதை சொல்றாருன்னா தம்மை குறித்து தான் சொல்றாரு. இப்ப நான் இந்த உலகத்துக்கு ஒளியா வந்திருக்கேன். அதனாலதான் நீங்க யோவான் 12 பாக்குறத நீங்க யோவான் 8வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. யோவான் 8:12 சொல்லுது, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த வெளிச்சம், அந்த ஒளி அவர்தான். அதனால இங்கேயும் சொல்றார் யோவான் 12, ஒளி உங்களோடு இருக்கையில் ஒளி நடக்கும், கொஞ்ச காலம் ஒளி உங்கள்கிட்ட தான் இருக்கும். அப்ப இந்த ஒளி உங்களோடு இருக்கும் எதை வச்சு சொல்றாரு தெரியுதா? அவர் மாம்சத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறது தான் பயன்படுத்துகிறார். ஒளி உங்களோடு இருக்கு, ஒளி கொஞ்ச காலம் உங்களிடத்துல இருக்கும். இருக்கும்போதே நீ அறிந்துக, நான் தான் அந்த மேசியா அப்படிங்கிறத அறிந்து கொள்னு சொல்லி மாம்சத்தில் தேவன் வெளிப்பட்டாருங்கிற சத்தியத்தை அறிய வேண்டும்படிக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கார். அதனாலதான் அவர் சொல்றார், அனனியா மூலமா தேவன் தர்சு பட்டணத்தானாகிய சவுல்ட்ட பேசுகிறார். எதுக்காக உன்னை தெரிந்து கொண்டா? எதுக்காகப்பா? சகல மனுஷருக்கு நீ சாட்சி கொடுக்கணும். எதை குறித்தெல்லாம்? நீ கண்டவைகளை குறித்தும் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் கேட்டவைகளையும். whatsoever you saw, whatsoever you have heard அப்படிங்கறத சொல்ல வர்றாரு. நீ கண்டவைகள் கேட்டிருக்கிறவைகள் இவைகளை குறித்து என்ன செய்? சகல மனுஷருக்கும் சாட்சி சொல்லணும். கேட்டது என்ன? நசரேயனாகிய இயேசு. அப்ப முழுக்க தேவன் என்னை ரட்சிக்க இந்த பூமியில மாம்சத்திலும், அதாவது ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். அந்த வெளிச்சத்தை அறிகிற அறிவில தான் ஒரு மனுஷன் உண்மையாகவே குணப்பட முடியும், ஒரு மனுஷன் உண்மையாகவே மனம் திரும்ப முடியும். உண்மையிலே நீங்க ஒருவேளை வெளியில எங்கேயோ இந்து கோயிலுக்கு போறவங்களோ அல்லது புற மதஸ்தர் எங்கேயோ உள்ளவங்க பாவ வாழ்க்கையில வாழ்றவங்களை நீங்க சர்ச்சுக்கு கூட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கு பேர் ரட்சிப்பு கிடையாது. அவங்க சர்ச்சுக்குள்ள வர்றதுனால ரட்சிப்பு கிடையாது. அவங்க சர்ச்சுக்குள்ள வந்து என்ன செய்யணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை குறித்த இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கும் போதுதான் ரட்சிக்கப்படுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கு வந்துட்டாங்க, இப்ப தொடர்ந்து 4 வாரம் வர்றாங்க, இப்ப தொடர்ந்து ஒரு 4 மாசமா வர்றாங்க, அது ரட்சிப்பு கிடையாது. அவங்க 4 வாரம் வர்றாங்க, 4 மாசம் வர்றாங்க, அல்லது 4 நாள் வர்றாங்க, அது காரியம் இல்லை. அவங்க 4 நாள் வந்தாலும் சரி, 4 மாசம் வந்தாலும் சரி, 4 வருஷம் வந்தாலும் சரி, அவங்க வந்து ரட்சிப்பு கேட்ட வார்த்தைகளை கேட்டு மனம் திரும்பினார்கள் என்பதுல தான் குணப்படுதல் இருக்கிறது. என்ன ரட்சிப்பு கேட்ட வார்த்தைகள்? இயேசு கிறிஸ்துவின் பாவங்களுக்காக மரித்தா, இயேசு உனக்காக அடக்கம் பண்ணப்பட்டா, இயேசுவின் மரணத்துல உன்னுடைய பழைய வாழ்க்கை மரித்து விட்டது, உன்னுடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டு விட்டான். அந்த சத்தியத்தை கேட்க ஆகா, நான் இனி பழைய மனுஷன் அல்ல, என் பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து விட்டான், இனி கிறிஸ்து தான் எனக்குள் இருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிய இயேசு கிறிஸ்து என் பாவங்களுக்காக சிலுவையில் ரத்த சிந்தி ஜீவனை கொடுத்துட்டாரு. அப்ப உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சிஸ்டர் அல்லது பிரதர், நீங்க என்ன சர்ச்சை கூப்பிட்டீங்க, நானும் ஒரு 4 வாரமா வந்துகிட்டு தான் இருந்தேன், சும்மா வந்து போய்கிட்டு இருந்தேன். இப்ப 5வது வாரம் தான் உண்மையிலே சத்தியம்னா என்னன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். 4 வாரம் எனக்கு ஒன்றும் புரியல, இப்ப 5வது வாரம், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 5வது வாரம் தான் இப்பந்தான் எனக்கு தெரியுது, என் பாவங்களை எல்லாத்தையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டாராம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும் பைபிள் சொல்லுதே. நான் இப்ப உண்மையாவே இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நிச்சயத்துக்குள்ள வந்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். சிஸ்டர், நீங்க என்ன கூப்பிட்டு வந்தீங்க, நான் 4 வாரமும் சும்மா ஏதோ கடமைக்கு வந்துட்டு கடமைக்கு எழுந்து போயிட்டேன், ஒப்பைத்திட்டு போயிட்டேன், இப்பதான் உண்மையா நான் இயேசு அறிஞ்சிட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாத்தீங்களா? அதுதான் குணப்படுதல். சில 4 வருஷமும் வந்துகிட்டு இருப்பாங்க, இயேசுக்கு அவங்களுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. எவ்வளவு பெரிய குருட்டாட்டம் பாத்தீங்களா? பிரியமானவர்களே, இங்க அனனியா மூலமா சொல்லப்பட்ட அருமையான சத்தியம் என்ன? அனனியா மூலமா சொல்றார், நீ கேட்டவைகளையும் நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷனும் சாட்சி கொடுக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா? உன்னை எதை பார்க்கும்படிக்கு எப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள உன்னை நடத்தினாரோ அதே அனுபவத்தை மற்றவங்களை சொல்லுன்னு சொல்றார்.
எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா? நாம் அனுபவிக்கிறத அறிவிக்க சொல்றார், அனுபவியாதத அறிவிக்க கூடாது. அதான் பொதுவாக சொல்லுவாங்க, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச், நீ பிரசங்கிக்கிறத வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உண்மையாவே இந்த ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில கண்டுகொள்றோம் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் பெற்றிருந்தார். அது மாத்திரம் இல்ல, இன்னும் கவனிக்கத்தக்க சில ஆவிக்குரிய வெளிச்சங்கள் உண்டு. என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிற்பாடு சும்மா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கல, ஆத்தும ஆதாயம் பண்ணக்கூடிய மனுஷனா கர்த்தர் தனக்கு எப்படி தனக்கு வெளிப்படுத்தினாரோ அதே சாயலை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடிய இடத்துக்கு இவர் கடந்து போய்விட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் எதை அறிவிச்சார் தெரியுமா? நீ வேதத்துல கவனிச்சீங்கன்னா அவர் எல்லா நாளும் இதைத்தான் அறிவிச்சார். எது? அப்போஸ்தலர் 26வது அதிகாரம், அப்போஸ்தலர் 26வது அதிகாரம் 22, 23 கவனிச்சீங்கன்னா, ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று இந்நாள் வரைக்கும் நான் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லை. எல்லாம் வசன ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன், தாராளமா நீங்க பார்க்கலாம். அவர் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி, இதுதான் அவர் கேட்ட செய்தி. உங்களுக்கு புரியுதா? சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துற? அவருடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு கேட்கிறாரு. அப்போஸ்தலர் 22:8 பார்க்கிறோம், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நான் உயிர்த்தெழுந்தேன். இதைத்தான் அவர் பிரசங்கிக்கார். எதை கேட்டாரோ அதை பிரசங்கித்தார். எதை பார்த்தாரு சொல்லுங்க? எதை பார்த்தாரு? ஒளியை பார்த்தாரு. இப்ப அதைத்தான் அறிவிக்கிறாராம். சிறியோருக்கும் சரி பெரியோருக்கும் சரி இதைத்தான் அறிவிக்கிறேன், வேற ஒன்றையும் சொல்லுகிறது இல்லை. அவ்வளவுதான், ஊழியத்தை முடிச்சார். அப்படி ஒட்டுமொத்த ஊழியமே என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே. அப்படின்னு என்ன அர்த்தம்? தீர்க்கதரிசிகள் மோசேன்னு என்ன அர்த்தம் தெரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசிகள் சொன்னா தீர்க்கதரிசன ஆகமங்கள், மோசேன்னு சொன்னா நியாயப்பிரமாணம். அப்ப பழைய ஏற்பாடு முழுக்க எது தெரியுமா? நியாயப்பிரமாணம் மட்டும் சொல்லக்கூடாது, நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் வழங்கி வந்தது. உங்களுக்கு புரியுதா? லூக்கா 16வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல இருக்கு, மத்தேயு 5வது அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருக்கிறது, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 15ஆம் வசனத்துல இருக்கிறது. நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமும், நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசன ஆகமங்களும். அப்ப நியாயப்பிரமாணம் யாரை குறிக்கி? மோசேயை குறிக்கி. தீர்க்க தரிசன ஆகமங்கள் யாரை குறிக்கி? தீர்க்கதரிசிகளை குறிக்கி. அப்ப அதாங்க சொல்லி கொடுக்கிறாரு. ஒட்டுமொத்த பழைய ஏற்பாடுமே எதை வெளிப்படுத்துகிறது நான் சொல்றேன் தெரியுமா? ஆண்டவர் ஆபிரகாமை போல உனக்கு அந்த ஆசீர்வாதம் தர்றார், இந்த ஈசாக்கு விதை விதைச்சா 100 மடங்கு உனக்கு பலன் கிடைக்கும் சொல்லி உலக பிரகாரமானவைகளை அடித்து விடல. எதை பத்தி பேசுறாரு தெரியுமா? தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியது. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை தான் அவர் கொண்டு வருவார். இதை சொல்லுகிறேனே அன்றி கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் எதை வெளிப்படுத்துகிறாரு? ஆமா, உனக்கு என்ன வெளிப்படுத்துறாரு? தர்சு பட்டணத்தானாகிய சவுலே, நீ எதை கண்டியோ அதை குறித்து சகல மனுஷருக்கு சாட்சி கொடு. அப்ப இவரு எதை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு? ஒளியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறேனே அன்றி வேறு ஒன்றையும் சொல்லுகிறது இல்லை. அப்ப இவருடைய கான்செப்ட் புரியுது உங்களுக்கு? அவர் கேட்டது மரித்தோரின் உயிர்த்தெழுதல் குறித்த செய்தி. நசரேயனாகிய இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் பார்த்தது, சத்தமா சொல்லுங்க, ஒளியை பார்த்தார். அப்ப இருள் இருக்கிற ஒவ்வொருவரையும் பிரகாசிக்க செய்கிறவர் கிறிஸ்து இயேசு அப்படிங்கிறத அவர் சாட்சி கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகளை குறித்து, இவைகளை அன்றி வேறு ஒன்றையும் நான் சொல்லுகிறதில்லைன்னு சொல்லி திட்டவட்டமா காண்பித்து கொடுக்கிறார். அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக பேசும்போது, பிரியமானவர்களே, நாமும் கூட இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்திலே நாம் காணப்பட வேண்டும். இதோடு மட்டும் விடல, இன்னும் தொடர்ந்து தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்குள்ளே நடந்த மாற்றங்கள் என்ன தெரியுமா? குணப்பட்டாயிச்சு, எழுந்தாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாயிச்சு. ஞானஸ்தானத்தை குறித்து நான் ஏற்கனவே அதிகமா சொல்லியிருக்கிறேன், அது ரத்தின சுருக்கமா சொல்றேன். ஞானஸ்தானம் அப்படின்னா கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட எழுந்திருக்குதல். கொலோசியர் 2:12 மீண்டும் சொல்றேன்,
கொலோசியர் 2:12 மீண்டும் சொல்றேன். ஞான ஸ்நானத்திலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அங்க 2 தான். ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோடு கூட எழுந்தோம். அவ்வளவுதான். பாவத்துக்கு செத்தோம், நீதிக்கு பிழைக்கிறோம். இதுதான் ஞானஸ்தானம். பழைய மனுஷன் மடிந்து அடக்கம் பண்ணப்படுகிறான், புதிய மனுஷனுடைய சாயல் பிரதிபலிக்கிறது. இதுதான் ஞானஸ்தானத்தினுடைய அடையாளம். ஞானஸ்தானம் அது இது இல்லை. இந்த சாயலை காமிச்சு கொடுக்கிறதுக்கு பல உதாரணங்களை கொடுக்கிறோம், அவ்வளவுதானே ஒழிய ஞானஸ்தான சத்தியம் என்பது பழைய மனுஷன் மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறான், இனி எனில் பழைய மனுஷன் இல்லை. அடக்கம் பண்ணப்பட்ட மனுஷன் எங்கேயாவது வெளியில பார்த்திருக்கீங்களா? கடையில நின்று சோவாடுறத, பிஜி பார்க்குன்னு சொல்லி எங்க சினிமா தியேட்டர் இங்கே போறதை பார்த்திருக்கீங்களா? பழைய செத்து போன மனுஷன் எங்கேயாவது சுத்தி வரதை பார்த்திருக்கீங்களா? பார்க்க மாட்டோம். We never and ever find the dead person in our society. ஒருபோதும் பார்க்க முடியாது, பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மனுஷன் தர்சுபட்டணத்தானாகிய சவுல் முரட்டாட்டமான மனுஷன் இப்ப மூழ்கி எந்திக்கிறான், ஞானஸ்தான சத்தியத்துக்குள்ளே கடந்து போகிறான். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்தானம் அப்படின்னா யூடியூப்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். ஞானஸ்தானங்கிறது தெளிப்பு ஞானஸ்தானம் கிடையாது. அது பெயர், நீங்க தெளிச்சுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பெயர் சுட்டுறதுக்கு அவ்வளவுதான். இந்த சரி இதை ஒரு தண்ணியை தெளிச்சு, தூங்கிக்கிட்டு இருக்கும் பிள்ளை, சின்ன குழந்தை தூங்கிக்கிட்டு இருக்கும், நீ தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டாலும் சரிதான், உனக்கு ஒரு பேர் வைக்கிறோமா வச்சுக்க போ, அவ்வளவுதான். மற்றபடி தெளித்து தான் பண்ணணுங்கிற அர்த்தம் கிடையாது. மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறதா சரியான ஞானஸ்தானம். ஏனென்றால் நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்து என்னில் பிழைத்திருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு எத்தனமாக நாம் தண்ணியில மூழ்கி நாம் எழுந்திருக்கும் போது பழைய மனுஷன் அவனுடைய செய்கை, பழைய மனுஷனும் அவனுடைய செய்கைகளும் கலைந்து போடப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம் என்கிற கொலோசையர் 3வது அதிகாரம் 9ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலையும், கலாத்தியர் 3வது அதிகாரம் 27வது வசனத்தின் அடிப்படையிலையும் நாம் சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுகிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டு பாருங்க, ஞானஸ்தானமும் பெற்று கர்த்தரையும் தரிசிக்கிறார். அதை தொடர்ந்து அவருக்குள் உண்டான மாற்றம் என்ன தெரியுமா? ஆத்தும ஆதாயம். இன்னைக்கு சில சபைகள் முடக்கப்பட்டு கிடக்கு. நல்ல ரிச்சி பத்தி பேசுவாங்க, பரிசுத்தத்தை பத்தியும் பேசுவாங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஜீவியம் தான் முதல்ல பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல ஜீவியம் என்ன கடைசினா சொல்றோம். என்கிட்ட ஒருத்தர் கேட்டாருன்னு நினைக்கிறேன், என்கிட்ட இப்படி கேட்டாங்கன்னு நினைக்கிறேன், பிரதர் உங்க வீட்டுல நீங்க உங்க வீட்டுல உங்க தகப்பனார் ஆண்டுக்குள்ள வந்துட்டாங்களா? உங்க கூட பிறந்த சகோதரன் ஆண்டுக்குள்ள வந்துட்டானா? நீங்க பெரிய இது மாதிரி அங்க ஊழி எங்க ஊழின்னு சொல்றீங்க. நீங்க அவனே நான் இப்படி கேட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க என்கிட்ட கேட்கீங்களா இல்ல ஏசப்பாட்ட கேட்கீங்களா அப்படிங்க. அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீங்க உங்க முதல்ல குடும்பத்தை ஆதாயப்படுத்துங்க, அதுக்கப்புறம் நீங்க ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் கேட்கிறேன், இயேசு ஊழியத்துக்கு வரும்போது குடும்பத்துல எல்லாருமே விசுவாசத்துல வந்துட்டாங்களா? வரலையே. யோவான் 7வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 7வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறோம். அவர் வீட்டுல பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க, ஹாஃப் பிரதர்ஸ், நீர் யூதேயாவுக்கு போ, பிரபலமா இருக்க விரும்புகிறவன் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான், நீ பிரபலம் உண்மை வெளிப்படுத்தும், நீ அங்க போய் வெளிப்படுத்தும். சீசர் சகோதரர்கள் ஏத்துக்கிட்டாங்களா? விசுவாசத்துல வந்தாங்களா? இல்ல. ஆனா அவர் மரித்து உயிர்த்ததுக்கு அப்புறம் உள்ள வந்துட்டாங்க. அதனாலதான் பாக்குறோம், யாக்கோபு எழுதின நிருபம் யாரு? யாக்கோபு யார்? யாக்கோபு அப்போஸ்தலனாகிய யாக்கோபா? இல்ல இல்ல இல்ல. அந்த யாக்கோபு இயேசு கிறிஸ்துடைய வீட்டுல பிறந்த யாக்கோபு, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த யாக்கோபு. கிறிஸ்து பரிசுத்த வித்து, மரியாளுடைய வயிற்றில வந்த பரிசுத்த வித்து கிறிஸ்து, யோசேப்பினுடைய வித்து கிடையாது. ஆனா மரியாளும் யோசேப்பும் பெற்றெடுத்த பிள்ளைதான் யாக்கோபு. அந்த யாக்கோபு தான் நிருபம் எழுதுறாரு. பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இயேசுவையே புறக்கணித்து தள்ளின மனுஷன் நிருபம் எழுதக்கூடிய இடத்துக்கு வந்துட்டான். அது மட்டுமல்ல, யூதா எழுதின நிருபம் எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம் இல்ல, சொற்ப வசனங்கள் தான், 26 வசனங்கள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 25 26 வசனங்கள் தான் இருக்கும். சொற்ப வசனங்கள்ல எவ்வளவு மேன்மையான சத்தியங்களை காமிச்சு கொடுத்திருக்கிறார். அந்த யூதா யாருன்னு நினைக்கீங்க? அதுவும் இயேசு கிறிஸ்துடைய சகோதரன் தான். ஆக பிரியமானவர்களே, அப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்டா, சும்மா ஆத்தும ஆதாயம் அங்கங்க போறீங்க, உங்க வீட்டுக்கே ஜோம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆண்டு ஏற்ற வேளையில ரட்சிப்பு கொடுப்பார். வீட்டார் எல்லாரும் மனம் திரும்பினா தான் நான் வருவேன், என் சொந்த பந்தம் எல்லாம் நான் மனம் திரும்ப, எங்க சொந்தமே மனம் திரும்பல, நீ அந்த கிராமம் இந்த கிராமம் போறியான்னு யாரா கேட்டா, நான் உண்மையில இப்படிதான் கேட்கணும்னு வச்சிருக்கேன். நீங்க ஏன்ட்ட கேட்கீங்களா இல்ல ஏசப்பாட்ட கேட்கீங்களா அப்படின்னு கேட்பேன்.
அப்படி ஏசப்பாட சொல்லுங்க. அப்போ இயேசுவே, நீர் எப்படி வரலாம் ஊழியத்துக்கு? பிதாவின் சித்தத்தை செய்ய எப்படி 30ஆம் வயசுல வரலாம்? உங்க சகோதரர் இன்னும் வரல, உங்க சகோதர விசுவாசத்துல வரல, உங்க ஏத்துக்கிடல, மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவ அங்கீகரிக்கல, அவங்களே முரட்டாட்டமா இருந்தாங்க, அவிசுவாசித்தாங்க. அவங்க விசுவாசிக்கலன்னு பைபிள்ல இருக்கு. விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். யோவான் 7வது அதிகாரத்துல வாசிக்க 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அவர்கள் சகோதரர்கள் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள். அவங்களே விசுவாசிக்கல வரல, நீ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுகிறீரா அப்படின்னு யாராவது கேட்க முடியுமா? சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா சப்பக்கட்டு, நம்மளை எழுந்திருக்க கூடாதபடிக்கு சாத்தம் கொண்டு வர்ற காரியம். அப்படின்னு நீங்க இயேசுட்ட கேட்பீங்களா? நீங்க கேளுங்க. அப்ப இயேசுட்ட கேளுங்க. சொந்த சகோதரனை ஆதாயப்படுத்த முடியாதவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எப்படி பேசலாம்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு, எப்படி பேசலாம் நீங்க கேட்பீங்களா? நீங்க அப்படி நீங்கெல்லாம் அப்படி கேட்கிற ஆட்கள் தான். இப்படி நூதனமான உபதேசம் உள்ளவங்க இப்படி கேட்கிற ஆட்கள் தான். அதனால எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. நம்ம ஜோம் பண்ணணும், கடமை இருக்கு. குடும்பத்தை விட்டுறக்கூடாது. மனைவி ரசிக்கப்படலையா ஜோம் பண்ணணும், கணவன் ரசிக்கப்படலையா ஜோம் பண்ணணும், பிள்ளைகள் ரசிக்கப்படல கண்டிப்பா ஜோம் பண்ணணும், தாய் தோப்பன் ரசிக்கப்படல கண்டிப்பா ஜோம் பண்ணணும். அவங்க அதுக்காக பிரயாசப்படணும். யாரையாவது ஊழியக்காரங்களை கூட்டு வந்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுங்க. என் சகோதரர் மனம் திரும்பல, ஆலோசனை கொடுங்க. என் பிள்ளை ரசிக்கப்படல, எப்படியாவது ஆலோசனை கொடுங்க, வார்த்தையை கொடுங்க, பிரயாசப்படணும். ஆனா இவங்க வரலன்னா நான் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். பவுல பாருங்க, ரட்சிப்பை கண்டடைந்த பிற்பாடு துரிதமாய் கடந்து போகிறா, கிறிஸ்துவை அறிவிக்கிறா. அதனால நீங்க பாத்தீங்கன்னா 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்போஸ்தலர் 22:18 பார்க்கிறோம், அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாய் எருசலேமை விட்டு புறப்பட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றார். எதுக்காக? புறஜாதிகளிடத்துல 21ஆம் வசனத்துல சொல்றார், அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்தில் அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். இதை சொன்னோன்னதான் உங்களுக்கு கோபம் வந்துட்டு புழுதிய வானத்துக்கு மேல தூக்கி தள்ளி என்ன செய்றாங்க, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்லி நிற்காங்க. இந்த மனுஷனை பூமியிலிருந்து அகற்றணும்னு சொல்லி சொல்றாங்க. உனக்கு காரியம் புரியுதா? ரட்சிக்கப்பட்ட மனிதனால சும்மா இருக்கவே முடியாது. ஆத்துமாதாயம் பண்ணணும். ஏன் நடந்து ரொம்ப தூரம் போக முடியாது, பரவாயில்ல, பக்கத்துல கூட சொல்லுங்களேன். கல்யாணம் சொன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் போயிருவாங்க நம்ம ஆட்கள். ஒரு கல்யாணம், ஒரு காது குத்து, ஏதோ ஒரு கல்யாணம் கூட பிறந்த ஒரு உதாரணம் கோயம்புத்தூர் சொல்றேன். என் கோயம்புத்தூர் சொந்தக்காரங்க இருந்து எனக்கு பிடிச்சிடாதீங்க. ஒரு உதாரணம் சொல்றேன். கோயம்புத்தூர்ல டெல்லி இருந்தாலும் போயிருவாங்க. என் கூட பிறந்த தங்கச்சி டெல்லியில வீடு பால் காய்க்கா, அதனால ஒரு வாரம் அங்க போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரமான இடத்துக்குலாம் நல்ல சாதாரணமா போயிட்டு வந்துருவோம். அவங்க பால்காய் வைக்கிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாலேயே போய் உட்கார்ந்துருவோம், ஆஜராயிருவோம். ஆனா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா இங்க இருந்து திரேஸ்புரத்துக்கு போக நமக்கு முடியாது. ரொம்ப கால் வலிக்கு பிரதர், இப்பெல்லாம் ரொம்ப நடக்க முடியல. உடனே ஒரு பத்திரிக்கை வரும் அல்லது ஒரு போன் வரும், இவன் மகளுக்கு திருமணம் ஒழுங்கு பண்ணிருக்கு, பாம்பேல இந்த மண்டபத்துல வச்சிருக்கோம். அப்படியா? அப்ப உடனே வந்துரும், இப்ப உடனே டிக்கெட் போட்டுருவோம். நீ நல்ல வேலை இப்பவே சொல்லிட்ட, 2 மாசம் முன்னாடி சொல்லிட்ட, இப்ப உடனே நல்ல வேலை டிக்கெட் போட்டுருவோம். உடனே என்கேஜ்மெண்ட் எப்போ? அப்பவே அதுக்கு முன்னாடி வந்துருவோம். ட்ரெஸ் அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிடலாம். ஏமா நீ இந்த கால் வலியெல்லாம் சொன்னில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். தங்கச்சி மகளுக்கு கல்யாணத்துக்கு காட்டிலும் கால் வலியா? பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம சப்ப கேட்டுதான் நான் சொல்லுவேன். நான் சொல்ற தூரமான இடத்துக்கு போங்க நான் சொல்லல. ஏன் நமக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டார்கிட்ட அறிவிக்கலாமே. உண்மையில கூட ஒரு ஆலோசனை சொல்றேன், சுவிசேஷ கூட்டத்தை வீட்டுல நடத்துங்க பிரியமானவர்களே, தாராளமா செய்யுங்க. நான் முன்ன கூட நான் சொன்னேன், நான் பெருமைக்கு சொல்லுங்க நினைக்காங்க. கனடியனை வீட்டுல வச்சாங்க ஜெபம், ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அங்க வச்சே சொன்னேன், இங்கேயும் மறுபடியும் சொல்றேன். அசைவு வரும், நிச்சயமா வரும். ஜனங்களுக்கு தொடர்ந்து சத்தியத்தை சொல்ல சொல்ல ஒரு பெரிய அசைவு வரும். அது எவ்வளவு பெரிய காரியம் தெரியுமா? வைங்க, ஏதாவது ஒண்ணு வச்சு வைங்க. பேத்திக்கு பிறந்த நாள் வைங்க, ஒரு சுவிசேஷ கூட்டத்தை வச்சிருங்க. கரெக்டா 1 மணி நேரம் தான், அல்லது ஒரு 40 நிமிஷம், 2 பாட்டை பாடி ஒரு 20 நிமிஷம் செய்தி, சூப்பர் அழகா கொண்டு போகலாம். பாருங்க, அறிவிக்க போறாரு. தூரமான இடத்துக்கு அனுப்புறோம் பாரு. இவங்க உன்னை ஏத்துக்கிட மாட்டாங்க. பக்கத்துல உனக்கு உன்னை அழைப்பு புரிஞ்சுக்கிடல, தூரமான இடத்துக்கு கொண்டு போறோம் வா அப்படின்னு சொல்றாரு. பக்கத்துல சரியில்லைன்னா தூரமான இடத்துக்கு கொண்டு போவாரு. தூரத்துக்கு போக முடியலன்னா பக்கத்துல பயன்படுத்த போறாரு. தேவன்
அப்போஸ்தலனாகிய பவுலை எவ்வளவு அழகாய் பயன்படுத்தினார் பிரியமானவர்களே. இதை தொடர்ந்து நான் கடைசியா சொல்லி முடிக்கிறது என்ன தெரியுமா? இதுக்கப்புறம் ஜனங்களால தாங்க முடியல, கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கோட்டைக்குள்ள இவனை கொண்டு போறாங்க பாருங்க. அங்க என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா, இவனை உள்ள கொண்டு போயிட்டாங்க. அப்பதான் இவனை என்ன செய்யறாங்கன்னா அடிக்கிறதுக்கு உத்தரவு கொடுக்காங்க. இது ரோம கட்டுப்பாடு. நல்லா கவனிக்கணும். ரோமர்கள் வேற, யூதர்கள் வேற. ஆனா அன்னைக்கு யூதர் கலாச்சாரத்துல யூத ஜனங்களுக்குள்ளே ரோமர்களுடைய ஆட்சி இருந்தது, மறக்க கூடாது. இதைத்தான் முன்னமே தீர்க்கதரிசனம் வந்துட்டு, அகபு என்கிற தீர்க்கதரிசனம் வந்துட்டு, யூதர்கள் நினைச்சுவாங்க, யூதர் இப்படிப்பட்ட மனுஷனை கட்டி, இந்த கச்சைகளுடைய மனுஷனை கட்டி புறஜாதியர் கையில ஒப்பு கொடுப்பாங்க. நிறைவேறுது. ஆண்டு சொன்னது நிறைவேறுது. எவ்வளவுதான் உபத்திரவப்படுறது குறித்த தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பட்டாலும் ஆண்டு நம்முடைய ஜீவனை எடுக்கிறதுக்கு உடனே விடுறதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு தான் ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்துக்கிறார். மற்றபடி துரிதமா நம்முடைய ஜீவனை எடுக்கலாம் யாருக்கும் அனுமதி கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனம் என்ன? கட்டி ஒப்பு கொடுப்பாங்கன்னு தான் சொன்னாரு. கொலைச்சவங்கன்னு சொன்னாரா? சொல்லுங்க, கொலைச்சவங்கன்னு சொன்னாரா? கொலைச்சவங்கன்னு சொல்லல. பிரியமானவர்களே, அதை தெளிவா அறியணும். பிரியமானவர்களே, உபத்திரம் உண்டு. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன்னு சொல்றாரு. அது பவுலுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாத்தீங்களா? நான் சாவாமல் பிழைத்திருந்து, 118ஆம் சங்கீதத்துல தான் வாசிக்கும், நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் சாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கவில்லை. அடி இருக்கலாம், சவுக்கையிலால அழுந்த கட்ட சொல்றாங்க. எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமான நெருக்கம். 24ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இவனை அடிச்சு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அடிக்க சொல்லி அவனுக்கு உபத்திரம் உள்ள வருது, உபத்திரம் கிடைக்கி. இந்த சமயத்துல பவுல் என்ன சொல்றாரு தெரியுமா? நான் ரோமனா இருக்கிறேன், ரோமனை நீ நியாயம் விசாரிக்காம எப்படி நீ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி 25ஆம் வசனத்துல கேட்கிறார். ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதனுமா இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ரோமன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அங்கதான் ஒரு அதிர்ச்சி அவனுக்கு உண்டாயிட்டு, இந்த மனுஷன் யூதன் தானே, ரோமன் சொல்றாரு. சிசிலியா நாட்டுல பிறந்த, தர்சு பட்டணத்துல பிறந்தவன் யூதன் தான். ஆனா பவுலுக்கு ரோம குடியுரிமை உண்டு. ரோம குடியுரிமை உண்டு. சிட்டிசன் ரோமன், அதாவது ரோமன் சிட்டிசன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இதை தெள்ள தெளிவா நம்மளால அறிந்து கொள்ள முடியாது. ஆனா பூர்வத்தில் இப்படி சொல்றாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா, அவனுடைய தகப்பன் ரோமனாக இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி பூர்வத்தில் சொல்றாங்க. நம்ம எழுதப்பட்டதை நம்ம தியானிக்கணும். அப்பதான் அவன் கேட்கிறான், யாரு? சேனாபதி கேட்கிறான். 28ஆம் வசனத்துல பாருங்க. அப்ப நீ ரோமனா கேட்க. 27ஆம் வசனத்துல ஆமா நான் ரோமன் தான் அப்படின்னு சொன்னான். 28ஆம் வசனத்துல சொல்றான், நான் மிகுந்த திரவியத்தினால் இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன். அதற்கு பவுல் சொல்றாரு, நான் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன்னு சொல்லி சொல்றாரு. மிகுந்த திரவியம் அப்படின்னு சொன்னாலும் என்ன தெரியுமா? லஞ்சம். பணம் கொடுத்து இவன் ரோமன் அப்படிங்கிறத வாங்கியிருக்கிறான். ஆனா இவர் சொல்றாரு, இந்த ஸ்லாக்கியத்துக்குரியனாகவே நான் பிறந்தேன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அக்காலத்துல பவுலுக்கு ரோம குடியுரிமை இருந்தது. பவுல் ஒன்னும் பொய் சொல்லல, ரோம குடியுரிமை இருந்தது. தப்பிச்சுக்கிறதுக்காக இப்படிதான் பேசி சாமர்த்தியமா பேசிட்டார் அப்படி நினைக்க வேண்டாம். சில சூழ்நிலையில ஆண்டவர் பேச வைப்பார். ஏன்னா சில இடத்துல நம்ம லூக்கா 11 கூட 12 கூட வாசிக்கும் போது, உங்களை ஜபாலிங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, உங்களை அடிப்பாங்க, உங்களை ஜபாலிங்களுக்கு ஒப்பு கொடுப்பாங்க, நியாயஸ்தானத்துல நிறுத்துவாங்க. அப்பொழுது என்ன பேசுவோன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க அதாவது நீங்கள் பேசுகிறவர்கள் நீங்கள் இல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவன் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆக அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் அழகாய் நடத்துகிறார். அவ்வளவு நெருக்கத்துக்கு மத்தியிலையும் இவன் ரோமன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அடிக்கிறது, அவனை உபத்திரப்படுத்த நிப்பாட்டிட்டாங்க. அவனை மேற்கொண்டு அவனை துன்பப்படுத்தாதபடிக்கு அவனை விட்டு விலகுறாங்க. அதுக்கப்புறம் அவனை என்ன செய்றாங்க? ஜனங்களுக்கு யாருக்கும் தெரியாதபடிக்கு. ஏன்னா அக்காலத்துல ரோமன் அப்படி அடிக்க முடியாது. ஏன்னா ரோமருடைய ஆளுகை இருந்துச்சு. ஒரு ரோமனை விசாரிக்காம அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு குற்றவாளியே விசாரிக்காம அங்க என்ன செய்ய முடியாது, அடிக்க முடியாது. 2 நாளைக்கு ஒரு நாள் தான், ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான். அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அங்கே உள்ள வைக்க கூடாது. அப்படித்தானே? அவங்களை உடனே அடுத்து அனுப்பணும். போலீஸ் ஸ்டேஷன்ல நினைச்ச மாட்டாங்க, அதிகமா நினைச்ச முடியாது, வைக்க முடியாது. ஏன்னா அவனை விசாரிக்கணும், விசாரிச்சு அவனை இன்னொரு காரியங்களுக்கு கொண்டு போகணுமே ஒழிய அப்படி கொண்டு வருவது நம்முடைய ஊர்லயும் வழக்கம் கிடையாது. அப்ப அக்காலத்துல அப்படிதான்
ரோமர்களை விசாரிச்சுதான் காரியங்களை ஒழுங்கு செய்வாங்க. சரி, அப்படி விசாரிக்கும் போது என்ன விசாரணை வந்தது? அதை தொடர்ந்து இந்த பவுல் எங்கே நிறுத்தப்பட்டார், இந்த பவுலை கொண்டு என்னென்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் செய்ய சித்தம் கொண்டார் அப்படிங்கிற மகத்துவமான சத்தியங்களை நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அதனால அப்போஸ்தலர் 23வது அதிகாரத்தை நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். தவறாம தயவு செய்து வாங்க, சீக்கிரமா வந்துருங்க. நிச்சயமா ஆரம்பத்துல நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போறோம், நம்ம சத்தியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்துல தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்த இந்த மகா மேன்மையான சத்தியத்தை நினைத்து கிறிஸ்து தம்மை எவ்விதமாய் தர்சு பட்டணத்தானாகிய சவுலுக்கு வெளிப்படுத்தினார், எப்படிப்பட்ட வெளிச்சத்தை அங்கே பவுல் கண்டுகொண்டார், இதை உணர்ந்து பார்த்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டா, அல்லது மாற்றமில்லாத கிறிஸ்தவ வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஒரு போலியான கிறிஸ்தவ வாழ்க்கையா, மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கையா? அப்படியானால் நாம் மனம் திரும்ப நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரியமானவர்களே, இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்போஸ்தலனாகிய பவுல் உம்மை கண்டுகொள்வதற்கு முன்பாக எப்படிப்பட்ட முரடனாய் வாழ்ந்து வந்தார், எப்படிப்பட்ட மாம்சீக மனுஷனாய் காணப்பட்டிருந்தார். உம்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொண்டதற்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட மகத்துவமான பிரம்மாண்டமான மாற்றங்கள் என்னென்னங்கிறதை நாங்கள் தியானிக்கும் போது, ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் அவிதமாய் பிரகாசிக்கட்டும், அவிதமான சாட்சி உள்ள வாழ்க்கையாய் காணப்படட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் அறிந்து கொண்டதோடு மாத்திரமல்ல, அனுபவிக்கிறவர்களோடு மாத்திரமல்ல, அறிந்து கொண்டு அனுபவித்து அறிவிக்கக்கூடிய இடத்திலே நாங்கள் இருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் தேவன் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே வேத வசனங்களின் அடிப்படையிலே எங்களை காண செய்கிறவைகளை, எங்களை கேட்க செய்கிறவைகளை, எங்களை நடத்துகிறவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கும் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, தாமதம் இல்லாமல் சீக்கிரமாய் போ என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை தர்சு பட்டணத்தானாகிய சவுலை நீ துரிதப்படுத்தினீரே, இன்றைக்கும் எங்களுக்கும் அழைப்பு இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகர் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அதற்கு எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் கத்திருக்கண்டு ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க. இது நிமித்தமா நாங்கள் எந்த நியாய விசாரணையில விசாரிக்கப்பட வேண்டியது இருந்தாலும் சரி, எங்களுக்கு விரோதமா எத்தனை கூட்டங்கள் எழுப்பினாலும் சரி, ஆண்டவரே, எங்களுக்கு உபத்திரங்கள் நேரிட ஏதுவா இருந்தாலும் சரி, நாங்கள் தைரியம் கொண்டு உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பலன் தாங்க. தர்சு பட்டணத்தானாகிய சவுலை நீ தெரிந்து கொண்டிரு, எங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இந்த சத்தியத்தை பற்றுகிற விசுவாசத்திலே தர்சு பட்டணத்தானாகிய சவுலுடைய வாழ்க்கை எவ்விதமாய் மாற்றம் அடைந்ததோ அவ்விதமாய் நாங்களும் கிறிஸ்துவின் மரணத்தில் எங்களுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்கிற சத்தியத்தையும், கிறிஸ்துவின் அடக்கத்திலே எங்களுடைய பழைய மனுஷன் அவனுடைய செய்கைகளும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது என்கிற சத்தியத்தையும், கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய செய்தியிலே எங்களுக்குள் இனி பழைய மனுஷன் இல்லை, கிறிஸ்து மட்டுமே பிழைத்திருக்கிறார் என்கிற இந்த உயர்தரமான சத்தியத்திலே நிலை நிற்கிற பாக்கியத்தை எங்களுக்கும் தந்து எங்களை வழிநடத்துவீராக. வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.